சென்னை நேப்பியர் பாலம் மாமல்லபுரம் இடையே பக்கிங்ஹாம் கால்வாயில் நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. கும்டா எனப்படும் சென்னை மாநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் சென்னையில் போக்குவரத்து சேவைகள் ஏற்படுத்துவது குறித்த திட்டங்களை தீட்டி வருகிறது. ஏற்கனவே சென்னையில் புறநகர் மின்சார ரயில், மெட்ரோ ரயில் திட்டங்கள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக புதிய பொது போக்குவரத்து சேவையை தொடங்குவது பற்றிய ஆலோசனையில் உள்ளது. அந்த வகையில் கேரளாவின் கொச்சியில் நாட்டிலேயே முதன்முறையாக செயல்படுத்தப்பட்ட வாட்டர் மெட்ரோ திட்டத்தை சென்னையிலும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய கும்டா அதிகாரிகள் மாமல்லபுரம் சென்னை நேப்பியர் பாலம் இடையே கிழக்கு கடற்கரை சாலையை மையப்படுத்தி நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்தலாம் என்ற யோசனையை முன்வைத்துள்ளது. பக்கிங்ஹாம் கால்வாயில் அதிநவீன மின்சார பயணியர் படகுகள் இயக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும், குறைந்த முதலீட்டில் அதிக மக்கள் பயன்படுத்துவார்கள் என்றும், மின்சார வாகனங்கள் போல அதிநவீன படகுகள் வடிவமைக்கப்பட்டு இயக்கலாம் என்றும் கும்டா அதிகாரிகள் ஆலோசனைகளை முன்வைத்துள்ளனர். முதற்கட்டமாக முட்டுக்காடு நேப்பியர் பாலம் என தொடங்கி பின்னர் மாமல்லபுரம் வரை நீட்டிக்கலாம் என்பது யோசனை. இதனைத் தொடர்ந்து அடையாறு, கூவம், கொசஸ்தலை ஆறுகளிலும் வாட்டர் மெட்ரோ சேவையை தொடங்கலாம் என்றும் யோசனை கூறினர். கூட்டத்தின் சாராம்சங்களை தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரையாக அனுப்பி வைத்துள்ளனர்.